Hello NN for you squad. Welcome to Mental Health Nursing Essay Preparation Series. In this video we are going to see about the question number 2. The question number 2 is the therapeutic communication. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா ப்ளஸ் கம்ப்ளீட் கண்டென்ட்டை கிளியராக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்மளுக்கு டிஃபைன் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன், டிஃபைன் த பிரின்சிபல் ப்ராசஸ் டைப்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். இந்த கொஷினில் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போர்ஷனை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். அதில் ஒரு 12 to 15 டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த டெக்னிக்ஸை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ப்ராசஸ் டைப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் ஒரு 5 to 6 சப் டாபிக் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கேட்டு உங்களுக்கு 15 மார்க்ஸில் எஸ்ஏல கேட்டாங்க அப்படின்னா இந்த சினாப்சிஸை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். நர்சிங் ஃபவுண்டேஷனில் நம்ம படிச்சிருப்போம் கம்யூனிகேஷன்னா ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் டு அதர். அதோட டைப்ஸ் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் கம்யூனிகேஷன்னா என்ன, தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னு லிஸ்ட் டவுன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். இந்த தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனோட ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். நர்ஸ் பேஷண்ட் கம்யூனிகேஷன் என்ன, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் கோல்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோல்ஸ் இருக்குது. இந்த தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் இல்லைனா கோல் இல்லைனா ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் ஒரு 5 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் இந்த நர்ஸ் ஷுட் ஃபாலோ த திங்ஸ். இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். நர்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகும்போது இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் கோல்ஸ். பட் நம்மளுக்கு கொஷினில் இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருக்க மாட்டாங்க, கோல்ஸ் பிரின்சிபல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட்டோட குவாலிட்டியை, நம்மளோட ரைட்டிங் கண்டென்ட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எவாலுவேட்டருக்கு உங்கள்கிட்ட நிறையா வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கும் தான் இந்த டாபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. லிசனிங், ப்ராட் ஓப்பனிங், ரீஸ்டார்டிங் அந்த மாதிரி ஒரு 15 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை ஒரு நர்ஸ் வந்து கிளியராக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், காம்போனன்ட் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், டைனமிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் வந்து இந்த டெக்னிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்ஸை எப்படி லைஃப் ஸ்டைலில் நர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ரோல் ஆஃப் நர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க எல்லாமே. டைப்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், காம்போனன்ட்ஸ் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், டைனமிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஜொஹாரி விண்டோ. இந்த ஜொஹாரி விண்டோ பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் இல்லை வெரி ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். 5 மார்க் கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் இம்பேசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மூலிமா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கும் அதர் இண்டிவிஜுவலுக்கும் நடுவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்காக அரைஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து 3 எலமெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க: சென்டர், மெசேஜ், ரிசீவர் அண்ட் ஃபீட்பேக். Without communication, the therapeutic care of the patient is impossible. First communicationனா என்ன, exchanging the information. நர்ஸ் பேஷண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான கம்யூனிகேஷனை தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க: சென்டர், மெசேஜ் அண்ட் ரிசீவர். ஃபீட்பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். வித்தவுட் இந்த கம்யூனிகேஷன் இல்லாத தெரப்பியூட்டிக் நர்சிங் கேர் வந்து இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் ஓனாக எழுதினாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனில் ஒரு 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். 2மே படிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர். பட் அட்லீஸ்ட் ஒரு டெஃபினேஷனாவது கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓனாலாம் இந்த டெஃபினேஷன் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் இஸ் அன் இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நர்ஸ் அண்ட் பேஷண்ட். இன்டர்பர்சனல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நர்ஸ் அண்ட் பேஷண்ட். அதாவது ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக நர்ஸும் பேஷண்ட்டும் ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகுறாங்க. இன் விச் த நர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் நீட் டு ப்ரொமோட் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டிபெண்ட் ஆன் பேஷண்ட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க நர்ஸ். அந்த ப்ராசஸில் ஒரு கம்யூனிகேஷன் அரைஸ் ஆகுது. அதுதான் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனில் சொல்கிறாங்க.
செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் இஸ் எ பர்பஸ்ஃபுல் கோல் ஓரியன்ட் கம்யூனிகேஷன். தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்ட்னா பேஷண்ட்டோட கேரை ப்ரொமோட் பண்ணுறதுனால தான் அதை கோல் ஓரியன்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லான கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்ட் கம்யூனிகேஷன். த நர்ஸ் எஸ்டாப்ளிஷ் த rapport and understanding the patient feeling. இந்த கம்யூனிகேஷன் அரைஸ் பண்ணுறதுனால நர்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியுது பேஷண்ட்டோட மென்டல் லெவல் அண்ட் அவங்களுக்கு என்ன கேர் வேணும், என்ன ஸ்டேட் ஆஃப் இதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் கேர் தட் மீட்ஸ் த பேஷண்ட் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் நீட். இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன். தெரபியூட்டிக் கம்யூனிகேஷனை அரைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரோல் ஆஃப் நர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் த தெரபியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். நர்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஐடென்டிஃபை த பேஷண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீட்ஸ். இப்போ பேஷண்ட் வந்து என்ன நீடில் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் மூலியமாகவே ஈஸியாக வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அசஸ் த பேஷண்ட் பெர்செப்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ இந்த டிசீஸ் உங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கிட்ட அந்த பேஷண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த டிசீஸில் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம். ஃபெசிலிட்டேட் த பேஷண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் எமோஷன். அவங்களோட ஃபியரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியே டிசார்டர் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்லாம் ஈஸியாக வந்து க்யூர் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கும்போது பேஷண்ட்டுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்மளால் கொடுக்க முடியும். இம்ப்ளிமெண்ட் த இன்டர்வென்ஷன் டிசைன்ட் டு மீட் த பேஷண்ட் நீட். பேஷண்ட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸை சேஞ்ச் பண்ண முடியும். பேஷண்ட்டோட நீடே நம்ம தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் வச்சு தான் அசஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ். கோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கோல்ஸ் இருக்குது. அது 5ல் நீங்கள் ஈஸியாக ஒரு டைம் படித்தாலே உங்களுக்கு மெமரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன். பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது நர்சஸ் ஷுட் ஃபாலோ. என்னென்ன நர்சஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ். பேஷண்ட்டை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸை எதுவும் இந்த கம்யூனிகேஷனில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட் செட் டோன். ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணணும் பேஷண்ட்டை. யூஸ் செல்ஃப் டிஸ்க்ளோஷர் காஷியஸ்லி. செல்ஃப் டிஸ்க்ளோஷர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து அவங்களோட லிமிட் அந்த பவுண்டரிக்குள்ளே இருந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப் வித் பேஷண்ட். சோசியல் ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணணும். மெயின்டைன் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்கேஸ் பேஷண்ட் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இல்லைனா வந்து மோஸ்ட் சைக்காட்ரிக் டிசார்டர் மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த டயக்னோசிஸை வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். அசஸ் த பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்டர்வென்ஷன் பேஸ்ட் ஆன் தியரி. பேஷண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த இது இருக்கணும். மெயின்டைன் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட். அவாய்ட் கிவிங் அட்வைஸ். அதாவது வந்து அட்வைஸாக சும்மா போடக்கூடாது. பேஷண்ட்டு இவ்வளோ தான், நீங்கள் இதனால தான் இந்த டிசீஸ் வந்துருச்சு எல்லாம் உங்களால் தான்ட்டுன்னு அவங்களையும் வந்து கார்னர் பண்ணக்கூடாது. கைட் த பேஷண்ட் டு இன்டரப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷனலி. இப்போ வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷனும் கோல்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈச்லேயும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன். இந்த டெக்னிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஐ கொஷனில் இதை தான் எலாபரேட்டாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லிசனிங். செகண்ட் டெக்னிக் ப்ராட் ஓப்பனிங். தேர்ட் டெக்னிக் ரீஸ்டார்டிங், கிளாரிஃபிகேஷன், ரிஃப்ளெக்ஷன், ஹியூமர், இன்ஃபார்மிங், ரீஃபோக்கஸிங், ஷேர்டு பர்செப்ஷன், தீம் ஐடென்டிஃபிகேஷன், சைலன்ஸ் அண்ட் சஜஷன். இது அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல டெக்னிக்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் போட்டு இந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இந்த எல்லா டெக்னிக்கும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு டெக்னிக்காக எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசனிங். ஆக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேஷண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணுறது தான் லிசனிங்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, சிட்டிங் வித் எ டிப்ரெஸ்டு பேஷண்ட் அண்ட் மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட், வாட் ஹீ டாக் அபவுட் ஹிஸ் வரிஸ். அவங்க ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லிசனிங், ஆக்டிவாக லிசன் பண்ணுறதுக்கு பேர் தான் லிசனிங். செகண்ட் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட் ஓப்பனிங். ப்ராட் ஓப்பனிங் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் த பேஷண்ட் டு சூஸ் த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். எக்ஸாம்பிள், வாட் would you like to talk about today. அதாவது பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் வேர்டை பேச வைக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் ஓப்பனிங். என்கரேஜ் த பேஷண்ட் டு ஓப்பன் அப். தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்டிங். ரிப்பீட்டிங் த பேஷண்ட் மெயின் தாட்ஸ் டு கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்மளுக்கான ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு என்ன டாபிக், அந்த டிசீஸ் கண்டிஷனுக்கு என்ன முக்கியமோ அதை வந்து ஒரு டைம் இல்லைனா 2 டைம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள், யூ சைட் யூ ஃபீல் ஆன்சியஸ் வென் யூ விசிட்டிங் த ஃபேமிலி, ரைட்? அப்படின்னா பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெயினான சிம்டமை இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கிறது. ஃபோர்த் டெக்னிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன். putting vague or unclear ideas into the undesirable words. Example, I am not sure I understand. Could you explain what do you mean by feeling trapped? அதாவது பேஷண்ட் கிட்டே
இன்னொரு தடவை 2 தடவை என்ன பண்ணிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை எந்த அளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அன்டிசைரபிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். 5th வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது டைரக்டிங் பேக் த பேஷண்ட் ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ பேஷண்ட் வந்து இந்த எமோஷனல் நீடை சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருந்தாங்கன்னா உங்களோட ரிப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்க மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், யூ சீம்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் டாக்டர் டிட் நாட் ஆன்சர் யுவர் கொஷின். பேஷண்ட் வந்து சேடாக ஆன்சர் பண்ணாங்கன்னா நீங்களும் சேடாக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 6th டெக்னிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமர். யூஸ் ஆஃப் லைட் ஹார்ட்டட் கமெண்ட்ஸ் டு ரெடியூஸ் த டென்ஷன். பேஷண்ட்டுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் குட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஷேரிங் த ஃபன்னி பட் ஜென்டில் கமெண்ட். ரொம்ப ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, லிட்டில் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகணும். பேஷண்ட்டை எந்த இடத்துலையும் உங்களோட வேர்ட்ஸ் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மிங். ப்ரொவைடிங் கிளியர் அண்ட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு த பேஷண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சும்மா நம்ம ஓனாக எந்த ஒரு கதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்ஃபார்மிங்கில். 8th டெக்னிக் என்ன அப்படின்னா ஃபோக்கஸிங். டைரக்ட்ஸ் த பேஷண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்பெசிஃபிக் டாபிக் ஆர் இஷ்யூ. அதாவது பேஷண்ட்டை வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு ஐடியா வேணுமோ அந்த ஐடியாக்குள்ளேயே நம்ம கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபாதர் அண்ட் அபவுட் யுவர் மதர் அண்ட் யுவர் சைல்டுஹுட் இல்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட டிசீஸ் கண்டிஷன் ஓரியன்டாக பேஷண்ட்டோட டாபிக் எடுத்துகிட்டு போகணும். ஃபோக்கஸிங் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஷேரிங் பெர்செப்ஷன்னா நர்ஸ் எக்ஸ்பிரஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேஷண்ட் ஃபீல்ஸ் ஆர் திங். நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னா இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு தாட் சொல்லணும். அதை வந்து ஷேர்டு பெர்செப்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபைங் த அண்டர்லைங் ரெக்கரிங் இஷ்யூ ஆஃப் த பேஷண்ட் பிஹேவியர் ஆர் ஸ்பீச். நீங்கள் ஸ்பீச் பண்ணும்போதே பேஷண்ட் வந்து எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற கூடிய அந்த கீ பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஐடென்டிஃபிகேஷன். 11th வந்து சைலன்ஸ். ஆப்சன்ஸ் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் ஃபார் தெரப்பியூட்டிக் பர்பஸஸ். அதாவது உங்களோட கெஸ்டரை யூஸ் பண்ணி அவங்க சொல்லும்போது லிசன் பண்ணணும். ஹெட் நோட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஐ பிளிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு. சஜஷன்னா ஆஃபரிங் த ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் சால்விங். இப்போ வந்து கடைசியாக பேஷண்ட்டோட இஷ்யூ சொல்லி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் எப்படி லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி நீங்கள் சஜஷன் வந்து பாசிட்டிவ் வேல கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த 12 டெக்னிக்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ் நான் சொன்னதை வச்சு ஓனாக எழுதிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். இது 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். டெக்னிக்ஸ்க்கு அடுத்து எழுதணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. சோசியல் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணுறது. இதில் எந்த கோல் ஓரியன்டாக இருக்காது. பேஷண்ட்டுக்கு தெரப்பியூட்டிக் அவுட்கமும் சுத்தமாக இருக்காது. சும்மா வந்து இன்ஃபார்மலாக வந்து பேசுறது மட்டும்தான். இது வந்து நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ரிலேஷன்ஷிப் சில்ட்ரன்ஸ் கிட்ட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எமோஷனல் காசஸ் அண்ட் த பர்சனல் இன்வால்மெண்ட். ஃபிசிக்கல் ஆர் எமோஷனல் இன்டிமேசி இருக்க பேஷண்ட்டுக்கு பர்சனல் நீடை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ப்ரொஃபஷனல் நர்சிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட் ரிலேஷன்ஷிப். பர்பஸ்ஃபுல்லாக கோல் ஓரியன்டாக போகும். பில்டப் ஆஃப் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், எம்பத்தி அண்ட் ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் த நர்ஸ். மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் எத்திக்கல் கான்டக்ட். இந்த கம்யூனிகேஷன் பில்டப் பண்ணுறதுனால பேஷண்ட்டோட டயக்னோசிஸை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேஷண்ட்டுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வரும். அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க. சப்போஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஒரு நர்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க இன்ஃபார்மலாக பேசிட்டு போயிடுவாங்க. டிசீஸ் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நர்சஸ் ஷுட் ஃபாலோ த ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிலேஷன்ஷிப் இருக்குது. சோசியல் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் 4 காம்போனன்ட் இருக்குது. ரேப்போர்ட், வார்ம்த், எம்பத்தி அண்ட் ஜென்யூன்னஸ். ரேப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் ட்ரஸ்ட் பிட்வீன் த பேஷண்ட் அண்ட் நர்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்போர்ட்டு. அவங்க ஹானஸ்டி, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வார்ம்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஃப்ரெண்ட்லி கைண்ட்னஸ் அண்டு அப்ரோச்சபிலிட்டி. ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்லி மேனர் இருக்கும்போது அவங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்குரிய 4 ஸ்டெப்ஸ் மாதிரி தான். ரேப்போர்ட்டு, வார்ம்த்து. நெக்ஸ்ட் எம்பத்தி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஃபீலிங்கை நம்மளோட ஃபீலிங்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷனை கொடுக்கணும். ஜென்யூன்னஸ் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், கிரெடிட்டபிலிட்டி இருக்கும், செல்ஃப் டிஸ்க்ளோஷரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் தெரப்பியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட் ஆஃப் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொஹாரி விண்டோ. ஜொஹாரி விண்டோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நோன் பை செல்ஃப், அன்னோன் பை செல்ஃப், நோன் பை அதர், அன்னோன் பை அதர், இந்த மாதிரி 4 கார்னர்ஸில் 4 எழுதிக்கோங்க. நோன் பை செல்ஃப், நோன் பை அதர்னா 2 பேருமே நோனில் இருக்காங்க, அதனால் அதுக்கு பேர் ஃப்ரீ ஏரியா ஆர் ஓப்பன் ஏரியா. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோன் பை செல்ஃப், நோன் பை அன்னோன் பை செல்ஃப், நோன் பை அதர்னா பிளைண்ட் ஏரியா, நோன் பை செல்ஃப், அன்னோன் பை அதர்ஸ்னா ஹிடன் ஏரியா, நோன் பை செல்ஃப், அன்னோன் பை செல்ஃப், அன்னோன் பை அதர்ஸ்னா அன்னோன் ஏரியா. இந்த 4 ஏரியாஸை 4 பாக்ஸ்க்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜொஹாரி விண்டோவோட டெஃபினேஷன் எழுதுங்க. ஜொஹாரி விண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் டூல். எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை த செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பேஷண்ட். பேஷண்ட் வந்து எவ்வளோ செல்ஃப் அவேராக இருக்கார், அவருக்கு வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எந்தளவு மெயின்டைன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜொஹாரி விண்டோ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 4 ஏரியாஸ் இருக்குது. ஓப்பன் ஏரியா, பிளைண்ட் ஏரியா, ஹிடன் ஏரியா, அன்னோன் ஏரியா. ஓப்பன் ஏரியானா நான் சொன்னேன் நோன் பை செல்ஃப், அந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே ஈஸியாக எழுதிக்கலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். ப்ரீ இன்ட்ராக்ஷன் ஃபேஸ், ஓரியன்டேஷன் ஃபேஸ், ஒர்க்கிங் ஃபேஸ் அண்ட் டெர்மினேஷன் ஃபேஸ். ப்ரீ இன்ட்ராக்ஷன் ஃபேஸில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, பேஷண்ட்டோட டீட்டெயில் எதுவுமே நர்ஸ்க்கு தெரியாது, அதுதான் ப்ரீ இன்ட்ராக்ஷன் ஃபேஸ். ஓரியன்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பவுண்டரி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அசஸ் த பேஷண்ட் நீட், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட்டோட டே டு டே லைஃப் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, வைட்டல்ஸ் செக் பண்ணுறதுலேருந்து டேப்லெட் எடுத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஃபேஸ். ப்ரீ இன்ட்ராக்ஷன் ஃபேஸ்னால் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நர்ஸ் அண்ட் பேஷண்ட் ஆக்டிவ்லி கொலாபரேட் டு அச்சீவ் த தெரப்பியூட்டிக் கோல். அந்த தெரப்பியூட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக என்டையர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, டீச்சிங் சப்போர்ட் இருக்கிறது அந்த பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபேஸ்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஜ் ஆஃப் த நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ஸ்டேஜோட பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் அண்டு இண்டிபெண்டன்ஸியை நர்சஸ் வந்து பில்டப் பண்ணி கொடுத்துடணும். ஃபாலோ அப் கேரை பற்றியும் சொல்லிடணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 phases ஆஃப் தெரப்பியூட்டிக் நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். ப்ரீ இன்ட்ராக்ஷன், ஓரியன்டேஷன், ஒர்க்கிங், டெர்மினேஷன். ப்ரீ இன்ட்ராக்ஷன்னா அட் த டைம் ஆஃப் ஓபிடி, அந்த டைமில் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது. ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வைட்டல்ஸ் செக் பண்ணுறது. ஒர்க்கிங் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பர்பஸை கம்ப்ளீட்டாக எடுக்கிறது. டெர்மினேஷன்னா என் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆகிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேஸ் தான் டெர்மினேஷன் ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் இம்ஃபேசஸ். இம்ஃபேசஸ்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 3 அப்டக்கிள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ்பரன்ஸ், கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா பேஷண்ட் ரெஃப்யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ஷேரிங் ஆஃப் ஃபீலிங். இந்த நம்மளோட தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனில் பேஷண்ட்டால் ஒரு டிசார்டரை கூட, ஒரு டிசீஸை கூட நம்மளால் கெயின் பண்ண முடியாது, கோல் சென்டர்டாக போக முடியாது, பேஷண்ட்டுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துருங்க மேலே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெஃப்யூஸ் டு பார்ட்டிசிபேட் டு ஷேரிங் த தெரப்பியூட்டிக் ஃபீலிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸ். டிரான்ஸ்பரன்ஸ் மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ப்ரொஜெக்ட் ஃபீலிங், ஆட்டிடியூட், எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆன் டு த நர்ஸ். அதாவது நம்மளோட அந்த பேஷண்ட் வந்து எல்லா ஃபீலிங்கையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு பட் நர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ் அவுட்கம்மை எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸ். பேஷண்ட் எக்ஸ்பெக்டிங் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவுட்கம் ஃப்ரம் த nurse is called transference. அது அப்படியே ஆப்போசிட்டா nurse expecting the positive or negative outcome from the patient is called counter transference. அப்படிங்கிறது தான் இந்த conclusion of therapeutic emphasis. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி பார்க்கலாம். இந்த தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக ஒரு 10 சப்டைட்டில் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், கோல், பிரின்சிபல், டெக்னிக், டைப்ஸு, காம்போனன்ட், டைனமிக், ஃபேஸஸ் அண்டு தெரப்பியூட்டிக் எம்ஃபேசஸ். இன்ட்ரோடக்ஷனில் ஜென்ரல் கம்யூனிகேஷன் என்னென்னு எழுதுனீங்கன்னா போதும். டெஃபினேஷனில் 2 டெஃபினேஷனில் ஒரு டெஃபினேஷன் கிளியராக படிச்சுட்டு எழுதுங்க. கோல்ஸில் ஒரு 5 கோல்ஸ் 5 பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்களே போட்டு எழுதிக்கோங்க. பேஷண்ட் சென்டர்டு, தெரப்பியூட்டிக் பர்பஸு, டு என்கரேஜ் ஐடென்டிஃபை த பேஷண்ட் நீட், அந்த மாதிரி ஒன்றா எழுதிக்கோங்க. பிரின்சிபலில் நர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும், அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, பேஷண்ட் சென்டர்டாக இருக்கணும், ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணணும், ஒன்றா எழுதினா கூட ஓகே. நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 டெக்னிக்ஸை கரெக்டாக 1 by 1 எழுதிக்கோங்க. ஒவ்வொரு டெக்னிக்கும் 2 பாயிண்ட் எழுதிட்டு அண்டு வந்து எக்ஸாம்பிளையும் ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப்
நர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் 3 டைப் இருக்குது. சோசியல் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப். மீதி ரெண்டும் அன்ப்ரொஃபஷனல், அது ஒன்று தான் ப்ரொஃபஷனல். காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் மாதிரி ரேப்போர்ட், வார்ம்த், எம்பதி, ஜென்யூனஸ் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனை பில்டப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக்ஸ் அண்ட் ஜொஹாரி விண்டோ. டைனமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், ட்ரஸ்ட்டு, பவர், இன்டிமேசி, ட்ரஸ்ட் அண்ட் ஓப்பன்னஸ் இது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஜொஹாரி விண்டோவை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த 4-5 சப்டைட்டில் எழுதி விட்ருங்க. செல்ஃப் அவேர்னஸ், ட்ரஸ்ட்டு, பவர், இன்டிமேசி, ரெஸ்பெக்ட் அண்ட் ஓப்பன்னஸ்னு. ஃபேஸஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷனில் ப்ரீ இன்ட்ராக்ஷன், ஓரியன்டேஷன், ஒர்க்கிங் அண்ட் டெர்மினேஷன். நெக்ஸ்ட் தெரப்பியூட்டிக் இம்பேசஸில் ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ்பரன்ஸ், கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சம்மரி இந்த டேபிளில் கொடுத்துட்டேன். சப்டைட்டில் மட்டுமா அதை என்ன வச்சாவது ஒரு 5 பாயிண்ட் இல்லைனா 4 பாயிண்ட் ஒவ்வொன்றுலேயும் எழுதினீங்கனாலே உங்களுக்கு பேஜ் கவர் ஆயிரும். ஒரு 10லேருந்து ஒரு 15 பேஜஸ்க்குள்ளே வந்துடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.